ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் குழந்தைக்கு நீங்கள் புது ஆதார் கார்டு எடுக்க போகிறீங்கன்னா நீங்கள் என்னென்ன ப்ரூஃப் எப்படி வச்சுருக்கணும், இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முக்கியமான தேவையான ஆவணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்பா அம்மாவோட ஆதார் கார்டு ப்ளஸ் பர்த் சர்டிஃபிகேட். இப்போ இருக்கிற நியூவாக ஒரு என்ரோல்மெண்ட் எடுக்க போகிறீங்க அப்படின்னா அதில் QR கோடு இருக்கணும். அவங்க ஸ்கேன் பண்ணி பார்க்குற மாதிரி QR கோடு இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அப்லோட் பண்ணுவாங்க. சப்போஸ் அப்படி இல்லை, நீங்கள் அப்லோட் பண்ணுங்கன்னு சொன்னால் கூட அது ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு QR கோட் பர்த் சர்டிஃபிகேட்டில் இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. தென் நீங்கள் உங்களோட பர்த் சர்டிஃபிகேட்டில் அம்மா பேர் எப்படி கொடுத்துருக்கீங்களோ அதேமாரி தான் உங்களோட ஆதார் கார்டில் இருக்கணும். அதாவது குழந்தையோட அம்மாவோட ஆதார் கார்ட்லேயும் அதே பேர் தான் இருக்கணும். அதேமாதிரி அப்பாவோட ஆதார் கார்டில் என்ன நேம் இருக்கோ குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட்லேயும் அதே நேம் தான் இருக்கணும். இதில் ஏதோ ஒருத்தவங்களது பேர் கரெக்டாக இருந்தாலும் ஓகே தான். அதாவது இப்போ அப்பா பேர் தேவநாதன் இருக்குதுன்னா பர்த் சர்டிஃபிகேட்லேயும் தேவநாதன் இருந்துட்டால் ஓகே. ஆனால் இப்போ தேவநாதன் அது அவங்க அப்பாவோட பேர் கூட அவங்க அப்பா பேர் சேர்ந்துருக்கு, இப்போ தேவநாதன் ஆர் அப்படின்னு இருக்குன்னா பர்த் சர்டிஃபிகேட்டில் வெறும் தேவநாதன் தான் இருக்குன்னா அது ஏற்றுக்கொள்ள மாட்டாது. அதாவது அதை வச்சு பண்ண முடியாது. அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு தான் இருக்குது. இல்லைங்க எனக்கு இப்போ அப்பாவோட பேர் எக்ஸாம்பிளுக்கு தேவநாதனே வைங்க, பர்த் சர்டிஃபிகேட்டில் தேவநாதன் ஆர்னு இருக்குது, என்னோடய ஆதார் கார்டில் ஆர் தேவநாதன் இருக்குது, இதை வச்சு அப்ளை பண்ணலான்னா ஆக்சுவலி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வரையும் அதேமாரி இருந்தாலும் பிரச்சனையாக இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ இருக்கிற அப்டேட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இனிஷியல் பிரச்சனை இல்லை. அதாவது முன்னாடியும் இருக்கலாம் பின்னாடியும் இருக்கலாம். ஆனால் பர்த் சர்டிஃபிகேட்டில் அந்த இனிஷியல் இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் இந்த ப்ரொசீஜர். இல்லை என் பேர் வெறும் பர்த் சர்டிஃபிகேட்டில் வெறும் தேவநாதன் தான் இருக்குது, என் ஆதார் கார்டில் தேவநாதன் ஆர்னு இருக்குது, இல்லை ஆர் தேவநாதன் இருக்குது, இதே மாதிரி ப்ரொசீஜரில் நீங்கள் பண்ண முடியாது. அப்படி பண்ணிங்கன்னா அது நேம் மிஸ்மேட்ச், அப்பாவோட பேர் மிஸ்மேட்ச்சு, அந்த கண்டிஷனுக்கு வந்துடும். ஸோ ஃபைனலாக நீங்கள் கவனிக்க வேண்டியது பர்த் சர்டிஃபிகேட்டில் QR கோடு இருக்குதான்னு பார்க்கணும். நீங்கள் ஆதார் கார்ட்லேயும் பர்த் சர்டிஃபிகேட்லேயும் நேம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். ஒன்று அப்பாவோட பேர் கரெக்டாக இருக்கணும், இல்லை அம்மாவோட பேர் கரெக்டாக இருக்கணும். அட்ரஸை பற்றி கவலைப்படாதீங்க. ஏன்னா நீங்கள் யார் பேர் கரெக்டாக இருக்குதோ அவங்களோட அட்ரஸை ஆதாரில் இருக்கிற மாதிரி தான் அவங்க டைப் பண்ணுவாங்க. ஸோ அதை பற்றி கவலைப்படாதீங்க. இந்த 3 கண்டிஷன் மட்டும் கரெக்டாக இருக்குதான் பார்த்துட்டு நீங்கள் ஆதார் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸஸ் பார்த்தீங்கன்னா 0, நோ சார்ஜஸ். குழந்தைங்களுக்கு நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணும்போது சார்ஜஸ் கிடையாது. பார்த்துக்கோங்க. நீங்கள் டாக்குமெண்ட் கரெக்டாக வச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள். அது மாதிரி உங்களுக்கு ஆதாரில் வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சில விஷயங்கள் எப்படி ஈஸியாக பண்ணுறது, என்னென்ன எப்படி பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக அப்ரூவ் ஆகுன்றதுக்கான ஈஸியான வழிகளை நான் சொல்கிறேன். தேங்க்யூ.